இன்னும் இன்னும் நான் துதிப்பேன். எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? பிரியமானவர்களே, சங்கீதம் 42:11 வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி, இன்னும் இன்னும் நான் துதிப்பேன். எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ள தியங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று ஒரு கேள்வியை வைக்கின்றார். இந்த சங்கீதங்களிலே, தாவீதின் சங்கீதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன என்று பார்க்கும் பொழுது, இப்படி தனக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை ஆங்காங்கே நாம் காண முடியும். தெரியுமா, வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தாவீது, பயந்து தயங்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த ஆத்துமா என்பது நாம பார்க்க முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்தே கொடுக்கப்படுகின்ற அந்த ஜீவனாக இருக்கின்றது. அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த ஃபேஸ், இந்த பாடி ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் ஆத்மா எப்படி இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆத்மா சிரிக்கும் பொழுது, மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இந்த வாய் சிரிக்கும். இந்த ஆத்மா உள்ள நொந்து போயிருக்கும் பொழுது, தியங்கி போய் கலங்கி போய் இருக்கும் பொழுது இந்த வாய் பிதட்டுகின்றதாக இருக்கும், முகம் சோர்ந்து போய் காணப்படும். இது ஒரு பாக்ஸ் தான். பிரியமானவர்களே, இதை புதைக்கும் பொழுது மண்ணாக போய் விடுவோம். ஆனால் இந்த ஆத்மா தேவனிடத்திலே போய் சேர்ந்து விடும். பிரியமானவர்களே, இவர் இங்கே பேசும்பொழுது சொல்லுகிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ள தியங்குகிறாய் என்று சொல்லி அவர் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகின்றார். அப்படி ஆத்மாவின் இடத்திலே நாமும் பேச நாம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும், என் ஆத்மாவே நீ கலங்காது, நீ திகையாது, நம் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி. ஒரு முறை வேதநாயக சாஸ்திரிகள் அவர் பயணித்துக் கொண்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன்ல பெட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்படி ஒரு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பெட்டியை திருடிட்டு ஓடி போயிட்டார். அவர் ஓடி போனமே அவர் தேடி கீடி பார்த்து கொஞ்சம் கலங்கின பிறகு அவர் பாடின பாட்டு, நெஞ்சமே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி, நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய் சீயோனே என்று சொல்லி நமக்குள்ள பாடிக்கொண்டே அப்படி துதித்து கொண்டே, கலங்காது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், திகையாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நமக்குள்ளே பேசும்பொழுது முகமலர்ச்சியோடு நாம் காணப்படுவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சில நேரங்களிலே சூழ்நிலைகள் ஆண்டவரே போராட்டங்கள் வரும்பொழுது ஆத்மாவிலே சோர்வடைந்து விடுகின்றோம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ள தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்து, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வாய் என்று நீர் எங்களோடு கூட பேசினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.